இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தாயாம் திரு அவை அனைத்து புனிதர்களுடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறது. கடந்த மாதத்திற்காக நன்றி செலுத்துகிற நாம் இந்த புதிய மாதத்தை இறைவனுடைய திருக்கரங்களிலிருந்து அழகான ஒரு பரிசாக பெற்றுக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் இறைவனுடைய வழி நடத்துதலில் நாம் நடக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவனுடைய பாதுகாப்பும் உடனிருப்பும் நம்மோடு இருக்க வேண்டியும் மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களை, நான் ஏற்கனவே சொன்னது போல அனைத்து புனிதர்களுடைய விழாவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொன்னேன். இந்த விழாவிற்கான வரலாற்று பின்னணி என்னவென்றால், திருத்தந்தை போனிஃபாஸ் 7வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு திருத்தந்தை. அவருடைய ஒரு காலத்தில் தான் ரோமியர்களுக்கு ரோம் நகரத்தில் இருந்த பேன்தையோன் அப்படி என்று சொல்லப்படுகிற பேன்தியோன் அப்படி என்றால் அனைத்து ரோமை கடவுள்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆலயம் ஒன்றை அவர்களது ரோமியர்கள் கட்டியிருந்தார்கள். பேரரசன் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அங்கிருந்த அரண்மனைகள் மற்றும் ஆலயங்களை கிறிஸ்தவர்களுக்கு அவன் கொடுக்கிறான். அன்புமிக்கவர்களே, அப்படி ஒப்படைக்கப்பட்ட ஆலயங்களில் ஒன்று தான் அந்த பேன்தையோன் என்று சொல்லப்படுகிற ரோமை கடவுள்களுக்காக இருந்த ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை அர்ச்சித்து அன்னை மரியாளுக்குரிய ஆலயமாக அதை அர்ப்பணம் செய்து தான் அனைத்து புனிதர்களுடைய ஒரு விழாவாக தாயாம் திரு அவை கொண்டாட தொடங்கியது. இந்த புனிதர்களுக்கான வணக்கம், இந்த புனிதர்கள் மீது இருக்கிற பக்தி முயற்சி, இவை நேற்று இன்று அல்லது 7வது நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட பக்தி முயற்சிகள் அல்ல. மாறாக மறைசாட்சிகளாக தொடக்க காலத்திலிருந்தே கொலை செய்யப்பட்ட திருத்தூதர்கள் மற்றும் தொடக்க கால மறைசாட்சியர்களுடைய கல்லறைகளில் ஜெபிக்கிற ஒரு வழக்கம், அவர்களுடைய பரிந்துரையை கேட்கிற ஒரு வழக்கம் தொடக்க கால திருச்சபையிலிருந்து இருந்தது என்பதுதான் வரலாற்று ஒரு உண்மை. ஆகவே பிரிவினை சகோதரர்கள் அல்லது பெந்தகோஸ்தே சகோதரர்கள் சொல்லுவது போல, எதற்காக இந்த மனிதர்களுக்கு நீங்கள் வணக்கம் செலுத்துகிறீர்கள் என்கிற ஒரு கேள்விக்கான பதில் நேற்று இன்று தொடங்கப்பட்டதல்ல. மாறாக முதல் நூற்றாண்டிலிருந்தே திருத்துதர்கள் கல்லறைகளிலிருந்து இந்த புனிதர்களுக்கான வணக்கம், புனிதர்களிடத்தில் பரிந்துரையை கேட்பது என்று தொடக்க காலத்திலிருந்து கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிறது. ஆகவே இன்றளவும் கத்தோலிக்க திரு அவையில் 6000த்திற்கும் மேற்பட்ட புனிதர்கள் அதிகாரப்பூர்வமாக திருச்சபையினுடைய அட்டவணையில் புனிதர்களுடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி லட்சக்கணக்கானவர்கள் இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி மறைசாட்சியாக தொடக்க கால திருச்சபையினுடைய வரலாற்றிலிருந்து இன்று வரையில அடையாளம் தெரியாதவர்கள் அல்லது பெயர் குறிப்பிட முடியாதவர்கள் இயேசுவுக்காக மறைசாட்சியத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஆகவே அட்டவணையில் இருப்பவர்கள் மற்றும் கிறிஸ்துவுக்காக தன்னலத்தை துறந்து சிலுவையை சுமந்து மறைசாட்சியாக மரித்தவர்கள் அனைவரையுமே நினைவு கூறுகிற ஒரு நாளாகத்தான், அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நாளாகத்தான் அனைத்து புனிதர்களுடைய விழாவை கத்தோலிக்க திரு அவை இன்றைக்கு கொண்டாடுகிறது. இதுதான் இந்த விழாவினுடைய வரலாற்று பின்னணி. அப்படி என்றால் யார் இந்த புனிதர்கள்? மேலிருந்து குதித்தவர்களா அப்படி என்கிற ஒரு கேள்வி எழலாம். அன்புமிக்கவர்களே, புனிதர்கள் என்பவர்கள் உங்களைப் போலவும் என்னைப் போலவும் மனிதர்களாக பிறந்தவர்கள். ஆனால் இந்த மனித வாழ்க்கையில இறைவனுடைய சித்தத்தை ஏற்று இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த மண்ணுலகில் எல்லா துன்பங்களையும் இன்பங்களாக ஏற்று உங்களுக்கும் எனக்கும் கடவுள் திருமுன்னிலையில் ஒரு நீதிமான்களாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்து மரித்து கிறிஸ்துவுக்கு தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து உங்களுக்கும் எனக்கும் வழிகாட்டிகளாக இருப்பவர்கள் தான். உங்களுக்கும் எனக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசுபவர்கள் தான். உங்களுக்காகவும் எனக்காகவும் செம்மறி ஆட்டினுடைய இரத்தத்தால் தன்னுடைய வெள்ளை ஆடைகளை தோய்த்து கொண்டு இறைவனுடைய திருமுக தரிசனத்தை பெற்று இருப்பவர்கள் தான். திருவெளிப்பாட்டு புத்தகம் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? பெரும் திரளான நீதிமான்கள் ஆண்டவர் திருமுன்னிலையில காத்து கிடக்கிறார்கள். அவர்களைத்தான் கத்தோலிக்க திரு அவை புனிதர்கள் என்று சிறப்புப்படுத்துகிறது. அன்புமிக்கவர்களே, அனைத்து புனிதர்களுடைய விழா உங்களுக்கும் எனக்கும் என்ன பாடத்தை சொல்லித்தரும் என்பதைத்தான் இந்த மறைவுரையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, அனைத்து புனிதர்களுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நமக்கு இறைவன் அறிவுறுத்துகிற முக்கியமான ஒரு நினைவு என்பது, உங்களுக்கும் புனிதத்துவத்திற்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்றால் நீங்களும் நானும் புனிதர்களாக வாழ்வதற்கு அழைப்பு பெற்றிருக்கிறோம். இதுதான் முதல் கருத்து. அப்படி என்றால் இந்த மண்ணுலக வாழ்வில் திருமுழுக்கின் வழியாக ஜென்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிற நாம், இயேசுனுடைய திரு தூய இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற நாம், இந்த இடைப்பட்ட மண்ணுலகத்தினுடைய திரு பயணத்தில் எதிர்நோக்கின் திரு பயணிகளாய் யூபிலி ஆண்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிற நாம்,
நமக்கும் புனிதத்துவத்திற்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளத்தான் இந்த செய்தியை முதல் செய்தியாக நான் கொடுக்கிறேன். அப்படி என்றால் நீங்களும் நானும் புனிதர்களாக வேண்டியது இறைவனுடைய அழைப்பு, இறைவனுடைய திட்டம். இறைவன் அதைத்தான் விரும்புகிறார். இரண்டாவது, டொன் போஸ்கோ அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம், இறைவனுடைய அழைப்பு புனிதர்களாவது, ஆனால் புனிதர்களாவது எளிது அப்படின்னு சொல்லுகிறார். நான் சொன்ன இந்த வரலாற்றெல்லாம் பார்க்கிற நேரத்தில் இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி மரித்து இருக்கிறார்கள், இயேசுவுக்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், இயேசுவுக்காக பல வதைகளை ஏற்றிருக்கிறார்கள் தொடக்க கால திருச்சபையினுடைய மறைசாட்சியர்கள். அப்படின்னா நானும் சாகணுமா ஃபாதர், அப்படின்னா நானும் இயேசுவுக்காக ரத்தம் சிந்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அன்புமிக்கவர்களே, இன்றைய ஒரு காலகட்டத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பு, ஒரு துறவியாக, ஒரு குருவாக, ஒரு பெண் துறவியாக, அதே நேரத்தில் குடும்ப தலைவராக, குடும்ப தலைவியாக, இப்படியாக இறைவன் நம்முடைய கத்தோலிக்க திருஅவையில் பல்வேறு நிலைகளில் நம்மை அழைக்கிறார் புனிதத்துவத்திற்கு. அதைத்தான் டொன் போஸ்கோ சொல்கிறார், இறைவனுடைய சித்தம் புனிதர்களாவது, ஆனால் புனிதர்களாவது எளிது. பழைய காலத்து புனிதர்களைப் போல நீங்கள் அச்சமுற வேண்டாம், கொலை செய்யப்பட்டு விடுமோ என்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம், புனிதர்களாவது எளிது அப்படின்னு சொல்லி இந்த புனிதத்துவ வாழ்க்கையில நமக்கு மாதிரிகையாக இருப்பவர்கள், நமக்கு வழிகாட்டியாக இருப்பவர்கள், நம்முடைய இந்த ஆன்மீக போராட்டத்தில் நமக்கு உதவி செய்பவர்களாக, பரிந்துரை செய்பவர்களாகத்தான் நம்முடைய புனிதர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஆறுதல் செய்தியும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புனிதர்களுடைய வணக்கம், புனிதர்களிடத்தில் பரிந்துரை ஜெபம் செய்வது, இந்த ஆன்மீக பயணத்தில் புனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த ஒரு போராட்டத்தில் நம்முடைய புனிதர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்பதைத்தான் இரண்டாவது செய்தியாக இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக புனித டொன் போஸ்கோ சொல்வது, புனிதர்களாவது எளிது அப்படி என்றால் எப்படி என்கிற ஒரு கேள்வி எழலாம். அதைத்தான் இன்றைக்கு மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 1-12 திருவசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பேறு பெற்றோர். வெறும் இன்பங்களையும் ஆசீர்வாதங்களையும் செல்வத்தையும் பெற்றவர்கள் மட்டும் பேறு பெற்றவர்கள் அல்ல, துன்பங்களையும் போராட்டங்களையும் கண்ணீரையும் இந்த உலகத்தில் தேவையில்லாத சவால்களையும் எதிர்கொள்பவர்கள் கூட, இயேசுனுடைய திருப்பெயருக்காக துன்பப்படுபவர்கள் கூட பேறு பெற்றவர்களே. அப்படி என்று இந்த புனிதர்களாகிற இந்த ஒரு முயற்சியில புனிதர்களாவது எளிது என்று சொல்லுகிற நேரத்தில் மகிழ்ச்சியாக இருத்தல், பேறு பெற்றவர்களாக இருத்தல், இவையே நம்மை புனிதர்களுடைய அந்த ஒரு பயணத்தில் உதவி செய்யும் என்று சொல்லி நம்முடைய அன்றாட வாழ்வு என்பது மகிழ்ச்சியான பேறு பெற்றோருக்கான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் மூன்றாவது கருத்தாக இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி என்றால் அன்புமிக்கவர்களே, இரக்கமுடையவர்கள், உண்மையாகவே அன்பு உடையவர்கள், ஏழையரையினுடைய உள்ளத்தை கொண்டிருப்பவர்கள், சமாதானத்தை ஏற்படுத்துபவர்கள், மன நிறைவோடு மன்னிப்பவர்கள், இரக்கத்தை மற்றவர்களுக்கு காண்பிப்பவர்கள், இந்த உலகத்தில் ஏற்படுகிற துன்பங்களை எல்லாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களே பேறு பெற்றோர்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கு மூன்றாவது செய்தியாக நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அப்படி என்றால் நம்முடைய புனிதத்துவ பயணத்தில் பேறு பெற்றோராய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து புனிதர்களாக வாழ வேண்டிய ஒரு அழைப்பைத்தான் மூன்றாவது ஒரு செய்தியாக இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார். கடைசியில் நான்காவது ஒரு கருத்தாக அன்புமிக்கவர்களே, புனிதத்துவம் என்பது இறைவன் நமக்கு கொடுக்கிற மாபெரும் கொடை என்பதை புரிந்து கொண்டு நமக்கு முன்னால் புனிதத்துவத்தில் வாழ்ந்த அந்த புனிதர்களைப் போல நாமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து இறைவனுடைய சித்தத்தை ஏற்று இறை வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டு இந்த மண்ணுலகளை துன்பங்களை இன்பங்களாக மாற்றிக்கொண்டு அன்பு செய்பவர்களாய், மன்னிப்பவர்களாய், இரக்கம் காட்டுபவர்களாய், சமாதானத்தை ஏற்படுத்துபவர்களாய், உலகத்தின் துன்பங்களை ஏற்று வாழ்பவர்களாய் வாழ்கிற நேரத்தில் இறைவன் கொடுக்கிற அந்த மிகப்பெரிய கொடையாகிய அந்த புனிதம் என்பதை நீங்களும் நானும் பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையே இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, எவ்ரி செயின்ட் ஹேட் அ பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃபியூச்சர் அப்படி என்று சொல்வார்கள். ஒவ்வொரு புனிதனுக்கும் மிக அழுக்கான பாவம் நிறைந்த ஒரு பழைய கால வாழ்வு இருந்திருக்கிறது. அதே போல ஒவ்வொரு பாவத்தில் வாழ்கிற சகோதர சகோதரிகளான உங்களுக்கும் எனக்கும் இறைவனுடைய அருட்பெரும் கொடையால் ஒரு புனிதமான வாழ்வு காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு புனிதத்தில் வாழ்ந்து நிறைவை எய்திட இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.